back to online class. Dear children, today you are going to learn mathematics. I am going to teach numbers in chapter 2. Today topic is subtraction. Let us see this video. There is a mango tree in the forest. Can you tell how many mangoes in the tree? Let us count. 1, 2, 3, 4, 5, 6. There are 6 mangoes in the tree. You are correct. Look at that. From 6 mangoes, 2 mangoes fell down. Now count the number of mangoes left in the tree. There are 4 mangoes left in the tree. One fine morning, some rabbits came out of their home to eat carrots in the nearby farm. One rabbit has plucked some carrots to eat. Kids, let us count the number of carrots. 1, 2, 3, 4, 5. Listen. From 5 carrots, the rabbit has eaten 2 carrots. Now count the number of carrots left. 1, 2, 3. Yes, there are 3 carrots left. Great. There are 5 rabbits eating the carrots. 2 rabbits has gone home after eating the carrots. Kids, now guess. How many rabbits remain there? 1, 2, 3. 3 rabbits are there. Now let us see the keywords. Take away. Take away. Left. Subtract. Difference. Less. What is take away? Take away அப்படின்னா ஒரு இதில் இருக்க பொருள்ல இருந்து கொஞ்சத்தை நம்ம எடுப்போம் இல்லைங்களா. இப்போ சப்போஸ் 5 ஆப்பிள்ஸ் ஒரு பேஸ்கெட்டில் இருக்குது அப்படின்னா we take 2 ஆப்பிள்ஸ். அந்த பேஸ்கெட்டில் இருந்து 2 ஆப்பிள்ஸை எடுத்துடுறோம் சரிங்களா. அதுதான் டேக் அவே, நீக்குதல். அதுக்கு தமிழில் மீனிங் என்ன? நீக்குதல். ஸோ we take away 3 apples. Okay. Next, left. Left means what? So இப்போ பேஸ்கெட்டில் பேஸ்கெட்டில் எவ்வளோ ரிமைனிங் இருக்குது ஆப்பிள்ஸு? 2 apples. So we take away 3 apples. What is left? How many apples left in the basket? Yes, very good. 2 இல்லைங்களா. ஸோ அதுதான் எவ்வளோ? நம்ம இப்போ 5 ஆப்பிள்ஸில் 3 ஆப்பிள்ஸ் எடுத்துட்டோம். மீதி எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது இல்லைங்களா. அந்த மீதி அப்படிங்கிறது தான் லெஃப்ட். நம்ம ஒரு பேஸ்கெட்டில் 5 ஆப்பிள்ஸ் இருக்குது. அதுலேருந்து 3 ஆப்பிள்ஸ் we take away. How many apples left in the basket? 2 apples. சரிங்களா.
ஒரு பொருளில் ஒரு பேஸ்கெட்டில் இருந்து 5 ஆப்பிள்ஸில் 3 ஆப்பிள்ஸ் எடுத்தாச்சு, மீதி எவ்வளோ இருக்குது அதுதான் என்ன சொல்கிறாங்க லெஃப்ட்டு, அந்த பேஸ்கெட்டில் எவ்வளோ இருக்குது மீதி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு சப்ராக்ட். சப்ராக்ட் அப்படின்னா என்னது, கழித்தல், அதாவது சப்ராக்ட். ஒரு ஒரு பொருளிலிருந்து ஒரு பேஸ்கெட்டில் இப்போ 5 ஆப்பிள்ஸ் இருக்குது, அதிலிருந்து 3 ஆப்பிள்ஸ் எடுத்தாச்சு இல்லைங்களா. இப்போ 5லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா. 5ல் 3யை எடுத்துட்டோம். ஸோ அதை என்ன பண்ணுறது, சப்ராக்ட். கழிச்சு பாருங்கள் மீதி எவ்வளோ இருக்குன்னு தெரியும் சரிங்களா. சப்ராக்ட் பண்ணோம்னா அதுதான் ரிமைனிங் 2 இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ 5லேருந்து 3யை நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணால் தான் நமக்கு 2 இருக்குன்னு தெரியும் இல்லைங்களா. ஸோ தட் இஸ் ஏ சப்ராக்ட். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ் இப்போ 5க்கும் 3க்கும் what is the difference? 5க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, வேறுபாடு. தட் இஸ் மீன்ஸ் டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் வேறுபாடு. 5க்கும் 3க்கும் what is the difference? 2 இல்லைங்களா. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட்டு லெஸ். லெஸ் மீன்ஸ் குறைவாக இருக்கிறது சரிங்களா. இப்போ என்கிட்ட 5 பென்ஸ் இருக்குது, என் ஃப்ரெண்டுகிட்ட 2 பென்ஸ் தான் இருக்குது. ஸோ அது என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட இருக்கிறத விட அவங்ககிட்ட எப்படி இருக்குது, குறைவாக இருக்குது, லெஸ்ஸாக இருக்குது இல்லைங்களா. தட் இஸ் ஏ less. Okay, so what is the keywords? Take away. Take away, T-A-K-E, take away, A-W-A-Y, away. Left, L-E-F-T, left. Subtract, S-U-B-T-R-A-C-T, subtract. Difference, D-I-F-F-E-R-E-N-C-E, difference. Less, L-E-S-S, less. See, next we see the take away. What is take away? Take away means subtraction. So subtraction means to take away. Subtraction தான் என்ன பண்ணுது, take away அப்படிங்கிறத மீன் பண்ணுது. Okay, see this picture. 1 basket 3, isn't it? So take away 1. 3 இருக்கு பேஸ்கெட்டில், ஆப்பிள்ஸ் 3 இருக்கு, அதிலிருந்து 1 எடுத்துட்டாங்க. So what is left? How many apples in this basket? 2, isn't it? And the girl வந்து take away 1 apple. Okay, so remaining எவ்வளோ இருக்கு பேஸ்கெட்டில் 2. So this is a take away. So from 3 take away 1, what is left? 2. Take your book, take the page subtraction. Subtraction topic எடுத்துக்கங்க, அதில் take awayங்கிற topic you take it. See the practice. From the given lollipops in a plate, isn't it? So from how many lollipops? 6 lollipops. You would put 6 from nearer to box, you put 6. Then how many lollipops that boy took, take away? 1 lollipop. So take away, near boxes you put 1. So now how many lollipops left in the plate? 5. So you will write left near 5. அதாவது இந்த பிளேட்டில் 6 லாலிபாப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து 1 லாலிபாப் தட் பாய் டேக் அவே, அவன் எடுத்துக்கிட்டான். ஸோ மீதி எவ்வளோ இருக்கு, 5, isn't it? See the next one. How many cows are there? 4. You put 4 from 4. How many cow move away? 1 cow. 1 cow திரும்பி move பண்ணி போகுதா? Yes. Now how many cows are left? 3. You put 3. Next. From how many children are there? 7. You put 7. How many children are go away? 4 children போறாங்க இல்லைங்களா, so you put 4. How many children left?
Very good. 3. You put 3. Next. How many balloons are there? 6 balloons. Very good. How many balloons are fly away? 2 balloons. Very good. You write fly away 2. How many balloons left? 4. Very good. See this. Next one is subtract. Subtract. See, this sleeping line is the sign of subtraction. இந்த மாதிரி sleeping line small போடுறோம் இல்லைங்களா, அதுதான் subtraction sign. Okay. See this picture. How many globe jamuns there? 5. Okay. 2 subtract 2. 2 என்ன பண்ணிக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க இல்லையா. So what is the remaining? 3. See the exercise. See the picture. They one leaves, isn't it? So how many leaves in this picture? 8. Very good. So you put 8. How many leaves fell down? 2. So you put 2. What is the remaining leaves? 6. See the next one. How many birds are there? 6. Very good. In water, isn't it? Okay. How many birds move away? 5. You put 5. What is the remaining bird in water? 1. See the next one. How many birds are there? 9. How many birds fly away? 4. So you put 4. How many birds are left? 5. See the pot? How many pots are there? 6. How many pots are broken? 2. Broken உடஞ்சிருச்சு இல்லைங்களா. So what is the remaining pots? 4. Next, see, complete the subtraction fact by circling. Take your book, page number 44. See this picture, first picture. Some birds are given. Okay, how many birds? 7 birds. How many birds are circled? 3 birds. So you put the 7 in first box, and then circled pictures are numbers is in next box. So 7 minus 3. 3 birds are circled, isn't it? So remaining how many birds are not circled? 4. That is the answer. See the next picture. 5 goats, isn't it? So 2 goats you circled. You circled 2 goats. Are you circled? Yes. What is the remaining goats? 3. Very good. 3. You put 3. See the next one. How many capsicums? 6 capsicums. So how many capsicums you circled? 4. You put circle. What is the remaining capsicums? 2. You put 2. Next, complete the subtraction fact by striking. See this picture, some cabbages. How many cabbages? 4 cabbages. How many cabbages striking? 3 cabbages. What is the remaining cabbage? 1. See the next, peacock leaves, feathers. See how many feathers? 9. So you striking 6 feathers. 6 feathers you strike it. What is the remaining? 3. We see the subtraction using lines. See this, 3 minus 2 equal to 1. Is the answer. 1 is the answer. How to subtract in lines? See,
which is the greater number? 3. So you draw 3 lines. Okay, so how many you take away? 2 striking இல்லைங்களா? 2 வந்து நம்ம என்ன பண்ணணும்? Striking பண்ணணும். So you put strike out. இந்த 2 lines என்ன பண்ணணும்? Strike out கோடு போட்டுருங்க கிராஸா. What is the remaining? 1. So you keep it in your mind. Take away 3 la 2 you take away. That is easy, isn't it? See this next 2 methods. You do the straightly or you do this method. Second one, 3 below you put 2 and you write the answer. Okay, see the next one. First sum, 6 minus 1, isn't it? So you draw 6 lines and then striking 1 line. What is remaining? 5. So you put 5 in the answer. See the next one. 5 minus 2. You draw 5 lines. How many you striking out? 2 lines. You put strike 2. What is the remaining lines? 3. So you put 3 in the answer. See the next one. How many lines you draw? Very good. 9. How many lines you striking? 4. So what is remaining? 5. Very good. The next, subtraction using beads. If lines draw பண்ணி பண்ணோம் இல்லைங்களா? That same way we use the beads. Circle draw பண்ணி பண்ண போறோம். Beads use பண்ணி. See this 5 minus 1. How many beads we draw? 5 beads. How many beads are strike it? 1 bead. What is the remaining beads? 4. See the same way that another one. See next 6 minus 1. You draw 6 beads. That means 6 circles you put. How many beads you strike it? Only 1 bead. So remaining 5 beads, isn't it? See the same way. Next one, 5 minus 2. You draw 5 beads. அதாவது 5க்கு பக்கத்தில் 5 circles போடுங்க. அதில் 2 circle strike out பண்ணுங்க, cross பண்ணுங்க. Remaining எவ்வளோ இருக்குது strike out பண்ணாமல்? 3, isn't it? So you put 3 in the answer. Next, how many beads you draw? 9. இல்லைங்களா? So how many beads are striking? 4. What is remaining? 5. See, take your book, page number 46. Fill in the boxes to get 3. One sum they given, 9 minus 6, 3. See the next one. From which number you subtract 4 is equal to 3? எந்த நம்பரால் நம்ம 4 subtract பண்ணால் நமக்கு 3 கிடைக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். See, 4 after, 3 after, isn't it? 3 after. இங்கே 3 இருக்கு இல்லைங்களா? So you draw the lines. Here you remaining 3 you draw. Okay, remaining 3s you draw. Then 4 இருக்கு இல்லைங்களா? So 4 lines also you draw. Now how many lines are there? 7. So the answer is 7. You put 7. Next, 8, isn't it? 8. So you draw the line 8. So now here the answer is what? Okay, so what I say, you strike out 3. What is remaining lines? 5. Very good. You put 5. So 8 minus 5, 3. See another one sum you have to do, isn't it? Okay, 4 minus 1. Okay, 4 minus 1. Are you clear? See this sum, another method also. அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சம்முக்கு பார்த்தீங்கன்னா 7 minus 4ல்
ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் ட்ரா பண்ணோம், அதுக்கப்புறம் அது கூட 4 லைன்ஸ் ட்ரா பண்ணோம். இப்போ கவுண்ட் பண்ணி 7 எழுதணும். அதே நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா 8 லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டோம், அதில் 3 லைன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம், ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு எடுத்து எழுதணும் இல்லைங்களா. ஸோ இந்த சப்ட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் வேஸ் இருக்குது. ஓகே, this next book exercise we use the signs plus or minus, that means subtraction sign. We tell the minus. Okay, see first one they given 3 plus 2, the answer is 5. அதாவது நமக்கு 3 ஓட 2வை ஆட் பண்ணனா ப்ளஸ் பண்ணனா 5 வருமா, சப்ராக்ட் பண்ணால் 5 வருமா, that means addition, isn't it? ஆட் பண்ணாதான். So that is plus symbol. Next 4 2. See this, எப்போவுமே இங்கே ஃபஸ்ட்டு இருக்க நம்பரை விட இந்த ஆன்சரில் இருக்க நம்பரு ஸ்மாலர் நம்பராக இருந்தால் that is subtraction. இந்த ஃபஸ்ட்டு இருக்க நம்பரை விட ஆன்சரில் இருக்க நம்பர் கிரேட்டர் நம்பராக இருந்தால் that is addition. that is simple way. அதாவது நீங்கள் இதை ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. See this, next 4. 4 விட ஆன்சரில் எப்படி இருக்குது, ஸ்மாலர் நம்பர். So what is this? Subtraction symbol, isn't it? Minus. You put minus symbol. Next 8 3. What is the answer? 5. That 5 is the smaller number from 8. இல்லைங்களா, 8 விட 5ங்கிறது smaller number. So you put subtraction symbol. Next 3 3. What is the answer? 6. So 6 is the greater number from 3. 3 விட 6 எப்படி இருக்கு, greater number. So what is the symbol? Plus. See the next one, 9 2. Answer is 7. 9 விட 7 எப்படி இருக்கு, smaller number. So you put subtraction. Next 2 6. 2 விட 8 எப்படி இருக்கு ஆன்சரில், greater number. So what is the symbol? Plus. Very good. Are you clear? Here's your assignment. You have to do it in your homework note. See, subtract using lines. See this sum, you use lines. இந்த சம்முக்கு lines யூஸ் பண்ணி போடுங்க. அதாவது lines நம்ம போட்டு strike out பண்ணுவோம் இல்லைங்களா. So that same method you put lines and striking, use do the sums. Okay, இந்த சம்மை என்ன பண்ணுங்க, lines யூஸ் பண்ணி போடுங்க. This is your assignment 2. Subtract using beads. Beads means அந்த circle போட்டு போடுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி beads யூஸ் பண்ணி you do the sum. Okay, do you complete the sums and send out? Okay, thank you children. We will meet in the next online class. Have a nice day. Take care of you.